Welcome to my YouTube channel. Gen Reviews is one of the portal company. இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா Gen Reviews .online. Gen Reviews .online is one of the review portal site website link. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தன்னம்பிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது என்னென்னா, இந்த உலகத்தில் நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வெற்றி இருக்குல்ல, அதுதான் என்னன்னு சொல்கிறோம், தன்னம்பிக்கைன்னு சொல்கிறோம். தன்னம்பிக்கை எவ்வளவோ நம்ம தோல்வி அடைஞ்சாலும் அது மறுபடியும் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சாதிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்குல்ல, அதுதான் என்னன்னு சொல்கிறோம், தன்னம்பிக்கைன்னு சொல்கிறோம். இப்போ அதை பற்றி ஒரு ஸ்மால் ஸ்டோரியை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ஒரு வயசானவர் ஒரு கழுதையை வளர்த்து வந்தார். அந்த கழுதைக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கழுதை அவர் தோட்டத்தில் உள்ள கிணத்துல, ஒரு வறண்ட கிணத்துல விழுந்துருச்சு. அதை எப்படி காப்பாற்றணும்னு தெரியாமல் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அந்த வயசானவர் யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அந்த கழுதையை எப்படி மேலே கொண்டு வர்றது அப்படின்னு யோசிக்கிறப்ப, அது ஒன்று ஃபஸ்ட்டு அந்த ஏற்கனவே அந்த தோட்டத்தில் கிணத்த மூடணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மூடணும், அந்த வயசான கழுதையை மேலே எடுக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது அப்படிங்கிற யோசிச்சு பார்க்குறாரு. அப்படி யோசிச்சு பார்க்குறப்ப என்ன பண்ணுறேன், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து யோசிக்கிறப்ப அந்த கழுதைக்கு வயசாயிடுச்சு, அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. யோசித்து பார்த்துட்டு அந்த கிணத்த அந்த வறண்ட கிணற்ற மூடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஆளுங்களை வச்சு அந்த கிணத்த மூடும்போது அந்த கழுதை என்ன பண்ணுச்சுன்னா, ஒவ்வொருத்தங்களாம் அந்த மண்ணை அள்ளி கொட்ட அந்த கழுதை அந்த மண்ணெல்லாம் உதறிட்டு படிப்படியாக மேலே ஏறியே வந்துச்சு. அப்படி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தங்களாம் ஒவ்வொரு தட்டாக கொட்ட அது எப்படி மண்ணை ஒரு படியாக அமைச்சு மேலே ஏறி அப்படியே வந்துருச்சு. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்னா, வாழ்க்கையில் படிப்படியாக மேலே ஏறி வரணும். அந்த கழுதை எப்படி படிப்படியாக ஏறி மேலே வருதோ, அதே மாதிரியே நம்மளும் படிப்படியாக ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு தோல்வியையும் கைவிடாமல் அப்படியே முயற்சி செய்து நம்ம மேலே ஏறி வந்துட்டே இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம அடைஞ்சதை சாதிக்க முடியும். ஓகேங்களா? தன்னம்பிக்கைங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. ஓகே, தேங்க்யூ. எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும்